ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்மலாம் எப்படி எக்ஸாமில் நிறைய மார்க் விட்டுட்டு வரோமோ அதே மாதிரி நானும் ஒரு தாட்டி அப்படி தான். என்னோடய எக்ஸாம் டைம்ஸில் அப்போ நான் காலையில் கொஷின் ஆன்சர் அண்ட் ஷார்ட் ஆன்சர் இதை மட்டுமே படிச்சுட்டு போனேன். பட் ஆனால் அதில் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணனால எனக்கு அதில் மார்க் கிடைக்கல. ஸோ அந்த எக்ஸாமில் நான் ஃபெயிலும் ஆனேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த 2 மார்க் 5 மார்க்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் 1 மார்க். நம்ம 1 மார்க்குக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு இதில் சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா 1 மார்க்குக்கு தான் டாப்பர்ஸ் அதிகமாக அதை ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம்லேயே எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே கிட்டத்தட்ட மெயின் கொஷின் பேப்பர்லேயே 15 1 மார்க்ஸ் இல்லைன்னா ஒரு 20 1 மார்க்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ நமக்கு மினிமம் 35 எடுத்தால் பாஸ். ஸோ இப்போ இந்த 20 மார்க் அதில் வந்துடுதுன்னா மிச்சம் இருக்க 15 மார்க் நம்ம எப்படி இருந்தாலும் 2 மார்க் இல்லை 2 5 மார்க் இல்லைனா கூட நம்ம பாஸ் ஆகிடலாம், ஜஸ்ட் பாஸ் ஆகிடலாம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம 1 மார்க்ஸை கரெக்டாக கிளியராக பார்க்க போகிறோம். அதாவது 1 மார்க்ஸை எப்படி ஈஸியாக ஒரு ஹேக் பண்ணி எப்படி அதை ஈஸியாக படிக்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்காக 1 மார்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எக்ஸாமில் நீங்களே ஒரு டைம் இந்த 3 ஹேக்கையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்டடி மெத்தடில் உங்களுக்கு அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாக நீங்களே எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த 3 ஹேக்கில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குள்ள என்னோட ஒரு ஹார்ட்டிங். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம அந்த 3 ஹேக்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்பர் 1 இருக்க போகிறது என்ன ஹேக்ஸ் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். அதாவது நம்ம அந்த பேட்சில் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி எத்தனை பேட்ச், கிட்டத்தட்ட 10 பேட்சாக இருக்கலாம், இல்லை 12 பேட்சாக இருக்கலாம், இல்லை 12 பேட்ச் எழுதியிருப்பாங்க கொஷின் பேப்பர். ஆஃபேலி, குவார்ட்டர்லி, இல்லை மாடல் எக்ஸாம், இல்லை பப்ளிக் கொஷின் பேப்பராக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் இருக்க 1 மார்க்ஸை நம்ம எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஏன்னா அதில் இன்டீரியர் கொஷின் கேட்பாங்க, 5 கொஷின் மேலே கேட்பாங்க. ஸோ நம்ம லக் பேஸ்டு இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக்கில் பார்த்து படிச்சுக்கலாம். இல்லைனா அதே கொஷினை உங்கள் பேட்சில் உங்களோட லக்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த 1 மார்க்கு எடுத்துடுவீங்க. ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, முந்தைய ஆண்டுக்கான கொஷின் பேப்பரை வைத்து 1 மார்க் கேள்விகள் நோட் பண்ணி குறைந்த 40 முதல் 50% ரிப்பீட் ஆகலாம். அதாவது 40 to 50% பழைய கொஷின் பேப்பரில் கூட அந்த 1 மார்க்ஸை எடுக்கலாம். ஸோ நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் 1 மார்க்கில் இருக்கட்டும், 2 மார்க்கில் இருக்கட்டும், இல்லை 5 மார்க்காக இருக்கட்டும், பழைய கொஷின் பேப்பர் எடுத்து 1 டைம் படிங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு படிங்க. எல்லா போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் போய் தெரிஞ்சால் படிங்க. இல்லை அதில் எனக்கு ஒரு கொஷின் தெரிலனா அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கோ அப்போ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை இன்டீரியராக தான் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம ப்ரீவியஸ் இயர்லேருந்தே படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை இதில் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஹேக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாப்பப். ஸோ கைஸ், இப்போ செகண்ட் ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் புக் ஜூம் எஃபெக்ட் ஆன் போல்டு வேர்ட்ஸ் அண்ட் சைட் ஹெட்டிங். ஸோ இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட புக்ஸ், அதாவது நீங்கள் படிக்க போகிற புக்ஸ்லேயோ இல்லை உங்களோட கீவேர்ட்லேயும் ஏதாச்சும் ஒரு டார்க் வேர்டு, அதாவது மிச்ச லெட்டர்ஸ்லாம் ஸ்மால் லெட்டர் இருக்குது, இந்த ஒரு சென்டென்ஸ், இந்த ஒரு பேராகிராஃப் மட்டும் போல்டில் இருக்குன்னா, ஸோ அதெல்லாம் நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சைட் ஹெட்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் மெத்தடில்
டெக்ஸ்ட் புக்கில் உள்ள சைட் ஹெட்டிங் அண்ட் போல்டு வேர்ட்ஸ் இல்லை ஹைலைட் பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் நேரடியாக 1 மார்க்கிலோ இல்லை 2 மார்க்கிலோ வரும் என்று. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் கைஸ், செகண்ட் ஹேபிட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கில் அதாவது உங்களோட புத்தகத்தில் ஏதாச்சும் ஒரு எழுத்துக்கள் டார்க்காக இருந்தால் இல்லை ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் டார்க்காக இருந்தால் அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அது 1 மார்க்லேயோ இல்லை 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ உங்களுக்கு சேர்க்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க கடைசி மெத்தடை பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ 3வது மெத்தடுக்கு வந்துட்டோம். இந்த 3வது ஹேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேயே இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களே செல்ஃபோனை வச்சு தான் நோண்டிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த 3வது ஹேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யூஸிங் மொபைல் ஆப்ஸ் ப்ளஸ் டூயிங் கொஷின்ஸ் இன் நோட் புக். அதாவது ஹேக் 3 அப்படின்னா டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ். அதாவது தினமும் 10 நிமிடம் 1 மார்க்கை ப்ராக்டிஸ் பண்ணவும் நோட் புக்கில் அல்லது மொபைல் ஆப்பில் இன்னும் இருக்கிற நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 1 மார்க்கை படித்தா மட்டும் போதாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி படிக்கிற 1 மார்க் நாளைக்கு உங்களுக்கு கேட்டால் ஒரு நாள் ஞாபகமாக இருக்கும். இதே ஒரு வாரம் கழித்து கேட்டால் கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். இதே 1 மந்த்துக்கு எக்ஸாமுக்கெலாம் நீங்கள் படிக்கிறது, நான் 1 மார்க்கில் அப்பயே படிச்சிட்டேன் அப்படின்னு விட்டிங்கன்னா, அதை நான் படிச்சிட்டேன்னா அப்படின்னு விட்டிங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது மறந்து போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் அதை வந்து ரிப்பீட்டாக இன்றைக்கி படித்த 1 மார்க் நாளைக்கு ஒரு தாட்டி அதே ஒரு மாதத்துக்கு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மைண்டில் சீக்கிரமாக, அதுவும் லாங் டேர்ம் மெமரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் திரும்ப 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 1 மார்க்கை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம 3 ஹேக்ஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நீங்கள் உங்களோட ஸ்டடி மெத்தடில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 3மே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போயே. அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் போய் பண்ணி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இல்லை நான் இனிமேல் தான் பண்ண போகிறேன்னா நீங்களும் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இனிமேல் அடுத்தடுத்து ஸ்டடி வீடியோ வரும். ஸோ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டடி ஷெட்யூல் மெத்தட் ஆன் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த 3 விஷயத்தையுமே பார்த்தோம். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் மோனி. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். ஸோ பிக் டெக்ஸ்ட் அனிமேஷன் 1 மார்க் கிராஜுவேட். ஏன்னா 1 மார்க்கை வச்சு தான் நம்மளோட இதுவுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 ஹேக் ஃபாலோ பண்ணிங்க 1 மார்க்கில் ஃபுல் மார்க் கன்ஃபார்மாக. இது 100% குவாலிட்டி. நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.